ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பெசன்ட் நகர் உணவு திருவிழாக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் வந்து சர்ச் ஃபஸ்ட்டு பார்த்தோம். சர்ச் பார்த்துட்ட பிறகு சர்ச் சைடு பார்த்து கிராஸ் பண்ணி போன பிறகு தான் அந்த உணவு திருவிழாவே வரும். பெசன்ட் நகர்னு சொன்னாலே இந்த சர்ச் தான் இல்லையா? அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு உள்ளே பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சமாக பொடி நடந்து போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்ட பிறகு பெசன்ட் நகர் பீச்சில் பாருங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறோம். 12:30 to 1 o'clock வந்து ஜன நடமாட்டமே இல்லை. இன்றைக்கி எக்ஸாம் லாஸ்ட் டேன்றதுனால மக்கள் இல்லை. உணவு திருவிழா வந்து 12:30 1 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நடக்கும்னு இருக்கிறாங்க. பட் நாங்கள் வந்துட்டு க்ரௌட் வரதுக்கு முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உணவு திருவிழா வந்துட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் போர்டு போட்டு நம்மளை வரவேற்கிறது பாருங்கள். இது உள்ளே போனோம்னா கடல் மாதிரி இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு நம்ம உணவு திருவிழா. பட் வந்து இப்போதைக்கு வந்து க்ரௌட் இல்லை. இந்த மாதிரி க்ரௌடில் இல்லாத நேரத்தில் போனால் தான் நம்ம வீடியோ போட முடியும், சாப்பிட முடியுன்றதுக்காக தான் இந்த டைம் செலக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வாங்க உள்ளே போகலாம். இதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இதுக்குள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குன்றது. பட் எவ்வளோ ஸ்டால் இருக்குது முக்கியம் கிடையாது, எந்தெந்த ஸ்டாலில் என்னென்ன கிடைக்குது, என்ன ஐட்டம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஸ்டால்ஸ் வந்துருக்கு. ஓரளவுக்கு வந்து மக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிப்ரேஷன் சைட் பை சைடாக நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம போகிற முதல் உணவு வந்து செல்வம் மகளிர் உதவிக்குழு. இந்த இடத்த நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, தமிழ்நாட்டு மரம் பனை மரத்தாலான பனை மரத்துலேருந்து வேர்லேருந்து முழுகம் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு இவங்க வந்து நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆட்ஸாப் கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மரத்தை எடுத்து மதிப்பு கூட்டல் செஞ்சு இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்றது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. இவங்க வந்துட்டு திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். இப்போ வந்து செல்வம் மகளிர் சுய உதவிக்குழுலேருந்து வேலூர் திருத்துறைப்பூண்டிலேருந்து வந்திருக்காங்க. இருக்கிறதுல வந்து ஸ்பெஷல் என்னென்னா பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய வளரும். அது மதிப்பு கூட்டல் பற்றி தெரியாமல் இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து செய்கிறன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னெல்லாம் செய்கிறீங்கன்றது என்ன ப்ரீஃப் பண்ணுங்க. பனங்கிழங்குல வந்து நாங்கள் அல்வா செய்கிறோம், பனங்கிழங்குல கட்லெட் செய்கிறோம், பனங்கிழங்குல பால் கொழுக்கட்டை, அப்புறம் ஸ்டப்பிங் கொழுக்கட்டை பண்ணுறோம், அப்புறம் பனங்கிழங்குல பாயசம், பனங்கிழங்குல சூப்பு, மில்லட் சூப்பும் பண்ணுறோம், அப்புறம் பனங்கிழங்குல வடை தட்டுறோம், வடை, அடை, சப்பாத்தி, பூரி அது மாதிரிலாம் கொடுக்குறோம். ஏன்னா அது எதுக்காக நான் பண்றேன்னா, எல்லா மரத்துலயும் வந்து ஆர்கானிக் உரம் போட்டா மட்டும்தான் காய்க்கும். ஆனா இந்த பனை மரம் மட்டும், நம்ம தேசிய பனை மரம் மட்டும் எப்படின்னா மழை தண்ணீரை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணி வச்சு மாநில மரம் வந்து பனை மரம் கற்பக விருட்சம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்வும் பனையோட வாழ்வும் வந்து 120 ஆண்டு. ஆனா மனிதனோட வாழ்வு வந்து இப்ப இந்த 70-80 ஆயிட்டு. ஆனா மனிதனுக்கும் பனைக்கும் உள்ள சம்பந்தம் வந்து 120 ஆண்டு தான் ஒரு இதோடது வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன்னா, இந்த பனைமரம் வந்து ஆறு கடல் பகுதிகளெல்லாம் வந்துட்டு வேலி மாதிரி கொடுப்பாங்க. காரணம் வந்து சப்போர்ட்டிங், அந்த தண்ணி வெளியில வராம இருக்கிறதுக்காகவும். பனைமரம் வந்து காய் வந்து பூமியில புதைச்ச உடனே எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம அந்த ஆர்கானிக்கா நீங்க எடுக்கிறேன்னு சொல்றீங்க. அதுல இருந்து மதிப்பு கூட்டம் செஞ்சு நீங்க இது வந்து சொல்லி வரீங்க. ஆமா, அடி வேர்ல இருந்து நுனி வரலையும் பயன் தர்ற ஒரே மரம்னா நான் அடிச்சு சொல்லுவேன் பனை மரம் தான். தமிழ்நாட்டு தேசிய மரம் பனை மரம் தான் சொல்லுவேன். ஏன்னா அடி வேர் வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா கஜா புயல் அது மாதிரிலாம் வந்தப்போ வந்து பனைமரம் தான் பாதுகாத்தது வந்து நம்ம பனைமரம் தான். அதுக்கப்புறமா தான் இது வந்து நான் ஒரு ப்ராடக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். சுகருக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இது இந்த சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு சுகருங்கிறதே வராது. A to Z சத்து இருக்கு இதுல. வாங்க சார். பனங்கிழங்கு. என் பேர் வந்து எம் அனுசியா சார். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இல்ல, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வந்துட்டு நான் உள்ள வந்து ரொம்ப குண்டா இருப்பேன் சார். அது வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த பனை மாவு தான் எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தது. ஒரு 3 மாசம் வெறும் வயதுல. சரி, உங்களை கான்டாக்ட் பண்ணணும், எனக்கு பார்சல் அனுப்புனா இந்த சத்து மாவெல்லாம் சொன்னா. ஆனா அப்ப சொல்றேன் சார். நம்பர் 88 25 59 53 63. என்னோட கான்டாக்ட் நம்பரு. என்கிட்ட வந்து பனங்கிழங்குல வந்து சத்து மாவு இருக்கு, பியூர் மாவு இருக்கு, உரப்பட மாவு இருக்கு, பணியார மிக்ஸ் இருக்கு, சப்பாத்தி அண்ட் பூரி மிக்ஸ் இருக்கு சார். அதை அப்புறம் பரண்ட தூக்கம் அது மாதிரி மத்த ஐட்டமும் இருக்கு சார் என்கிட்ட. இல்ல, இந்த ஸ்பெஷலா இந்த பனை மரத்தை ஏன் தமிழ்நாட்டு மரத்தை பிடிச்சிங்க? ஏன்னா தமிழச்சின்றதுனாலயா? அப்படியா? அது ஒரு விஷயம் இருக்கலாம் சார். ஏன்னா இது வந்து எந்த ஒரு உரமும் இல்லாம வளர்ற மரம் அப்படிங்கறதுனால எல்லா மரமும் வந்து கெமிக்கல் போட்டாதான் நிறைய காய் காய்க்கும். இது அப்படி கிடையாது. மழை நீரை மட்டுமே அப்சர்வ் பண்ணி காய்க்கிறது. எந்த ஒரு உரமும் கிடையாது. இதை யாரும் நட்டு கூட வைக்கிறது இல்ல. தானா கீழே விழுந்து முளைக்குது.
அதனாலதான் sir நன்றி இதை நன்றி choose பண்ணேன். நன்றி. பனங்கிழங்குலே கட்லெட் பண்றோம் சார். இது பனங்கிழங்குல கட்லெட் கட்லெட் பனங்கிழங்கு. மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா சார். பனங்கிழங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு அப்பப்ப அரைச்சு பண்றோம். ஆ இது வந்து பனங்கிழங்குல அல்வா செய்யறோம் சார். இது தெரியுதா? ஆ பனை கருப்பட்டி, ஏலக்காய், முந்திரி, பனை வெல்லம். சென்னை சார் அடுப்பு தான் சார். ஆமா சார், இது ரெண்டு தான், வேற எதுவுமே சைட் போதா சார். நீங்க தெரியல இருக்குது எனக்கு. பனங்கிழங்கு வந்து இந்த மாதிரி கிழங்கு வந்து இந்த இருக்குங்க கிழங்கு. தெரியல. ஆமா சார், இது ரெண்டு தான், வேற எதுவுமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க. மாசி கருவாடு, அதுல வந்து பொடி மாசு முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. கனவா கட்லெட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். என்ன வடையெல்லாம் சூப்பு, உளுந்தங்கஞ்சி எல்லாமே சூப்பரா சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஸ்பெஷல். கம்புல பக்கோடாவாமா? ஆமாங்க சார். என்னமா சொல்றீங்க? வித்தியாசமா எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இருக்காது. இல்ல இந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி வச்சு இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். வித் ஹெல்தி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாகூர் பிரியாணி. இந்த நாகூர் பிரியாணி சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த பனை ஓலையில் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்களாம் பார்சல் வந்துட்டு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட லெக் பீஸ் வித்தியாசமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த மீன் போண்டா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நண்டு சூப்பு என்ன சொல்கிறது எது விடுறதுன்னே தெரியல. இது கூட வந்து கத்திரிக்காய் சப்ஜி வச்சுருந்தாங்க, ரைத்தா வச்சுருந்தாங்க. இந்த அம்மா வந்து மீனில் வந்து கணக்கு அடங்காத மதிப்பு கூட்ட பொருள்கள் வச்சுட்டு கொஞ்சம் முதல் நாள்ன்றதுனால கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடுச்சு. அதனால வந்து நானே பேசுகிறேன் அந்த அம்மாக்காக. அந்த அம்மா எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வச்சுட்டு அசத்திட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு பார்க்குறப்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த பாருங்கள், பக்கத்தில் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்த காணொலியில் இவங்களை பற்றி தனியாகவே நான் போடுறேன். இப்போ நண்டு சூப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் ரொம்ப மலிவானது, ரொம்ப தரமாக இருந்தது சாப்பிட்றதுக்கெல்லாம். இந்த அம்மாக்கு பதிலாக நான் எதுக்கு ஹாய் வீவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்குன்னா கடை எண் 4 நாகூர் பெட்டி பிரியாணி, ஆனியன் தலிச்சா, பாறை மீன் 65, நண்டு சூப், இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், வஞ்சிரம் கருவாட்டு பொடி, இட்லி, இறால் பொடி, நெத்திலி கருவாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. நாகூர் தான் போனோம். பாருங்க, இந்த பெட்டி எடுத்து வந்து காட்டுறாங்க பாரு, பனை மரத்துல செஞ்ச பெட்டி. இதுல தான் வச்சு தருவீங்களா? கொஞ்சம் நேரம் தூக்கி காட்டுங்க. பிளஸ் அவங்க ஊரோடது அவங்க என்ன ஓ செய்யறாங்க. இதுதானா? சரி வாங்க, உங்களோட பேசலாம் வாங்க. இந்த பனை ஓலை மூலயமா தான் இந்த ஸ்டஃப் எடுத்து கொடுக்கறது வச்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம், என் பேர் வந்து தமிழரசி. நான் நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கிறேன். எங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம சென்னையில நடக்கிற உணவு திருவிழால நாகூர் பிரியாணி கொண்டு வந்திருக்கீங்க, தால்சா கொண்டு வந்திருக்கீங்க, சிக்கன் 65, அப்புறம் மீன்ல ஒரு 65 பண்றோம், அப்புறம் நண்டு சூப் ஒண்ணு பண்றோம், அப்புறம் நெத்திலியில ஒரு 65 ஒண்ணு பண்றோம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மீன்ல ஒரு போண்டா ஒண்ணு போடுறோம். கிட்டத்தட்ட இதுல ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு 9 வகையா செய்யறேன். இது மட்டும் இல்லாம அப்புறம் கூடுதலா பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு மீன் ஊறுகாய், அடுத்தது நெத்திலியோட ஊறுகாய் ஒண்ணு, இறால் சென்னகுனி சொல்லுவோம். அது வந்துட்டு நம்ம டைரக்டா சாப்பிடாம இதை வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு இட்லி பொடியா நம்ம எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னாக்கா மீன் பொடி,